நம்ம டெய்லியும் சிக்கன் எடுத்து நம்மளால் சமைக்க முடியாது, கரெக்டாக? அதுக்கு பதிலாக நம்ம ஹை ப்ரோட்டீனாக இருக்கக்கூடிய சில்லி சிக்கன் டேஸ்ட்லேயே ஒரு சோயா 65 எப்படி செய்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெல்கம் டு ஜிசி சமையல். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சு இந்த சோயா சங்ஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அது எல்லாமே பிஞ்சிடும். ஸோ லைட்டாக கொதிக்க விட்டாலே போதும். நம்ம கொதிக்க வச்சதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி புழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 65க்கு தேவையானதை செஞ்சுருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவை சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் கலருக்காக. நீங்கள் காரத்துக்கு வேணால் சாதா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொதித்த உடனே நம்ம சோயாபீன்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏன் ஒன்று ஒன்றா சேர்க்கணுன்னா அப்போ தான் பார்க்குறக்கும் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒன்று மேலே ஒன்று ஒட்டுச்சுன்னா அது நல்லாவே ஒரு மாதிரி பிக்கும்போது அந்த உள்ள எல்லாமே வேகாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ எல்லாமே எனக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லாவே வறுபட்ட உடனே நம்ம எண்ணெய் போகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அதை நல்லாவே கொட்டி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்னத்து வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.